सत्सङ्गत्वे निस्सङ्गत्वं निस्सङ्गत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे பாகி முரா. அதற்கு பிறகு அவருடைய ஸ்வரூபத்திலேயே சில சகுணமான ஒரு ஸ்வரூபம், நம்மளை அனுகிரகம் பண்ணக்கூடியதான ஒரு ஸ்வரூபம். அந்த ஸ்வரூபம் சொல்லணுங்கிறதுக்காக அடுத்ததான செட்டு சுகிரத சுமகஸ்தோஷ்மா சுகோட சுகதஸ்துஹ்ருதே மனோகரோஜிதக்ரோதோ வீரபாபுர்விதாரணஹ. பகவானுடைய நாமாக்கள் எல்லாம் சு எனக்கூடியதான நாமாவில் வரக்கூடியது. சுவ்ரதா, சுமுகா, சூக்ஷ்மா, சுகோஷா, சுகதா, சுஹ்ருது. எத்தனை தரம் விசுதார்த்தம் பார்த்திருக்கோம். ஆனா இப்படி ஒரு பிராசமோட வரதுன்னு பார்த்தோம்னா இது ஒரு விசேஷம். அவருடைய நாமாக்கள்ல சோபனமான விரதம் உள்ளவரவர், நல்லதான ஒரு எண்ணம், நல்லதான ஒரு பிரதிஜை, ஒரு கட்டுப்பாடு. என்ன ஒரு விரதம் வச்சுருக்க, நம்ம மௌன விரதம்னு வச்சுக்கலாம்னு ஒருத்தர் தேசம் பண்ணும்போது அது இந்த 40 நாள் விட்டுருந்தோம், அப்புறம் எடுத்துக்க வேண்டாம். இந்த 40 நாள் என்னன்னு இந்த கிரிக்கெட் மேட்ச் நடக்கிறது அது ஆரம்பம். அது வரைக்கும் என்னால சும்மா இருக்க முடியாது, தினந்தோறும் அதுல ஏதோ பேச வேண்டி இருக்குது. அப்படி ஒருத்தர் வீட்டுல சென்றவரா போல நம்ம ஊருக்கு பக்கத்துல இருந்து என்ன சட்டை என்ன விவகாரம் என்ன ஒண்ணும் தெரியல, ஆனா அதை பார்த்துட்டே இருக்க என்னமோ அதுல ஒரு வேதி. அதை பத்தி மணிக்கணக்காக பேசிட்டு இருக்க. அந்யாவாதோ விமஞ்சதா அமிர்தேது சாஸ்திரம் சொல்றது அனாவசியமான பேச்சு நிறுத்து. எந்த அளவுக்கு நீங்க பேச்சு நிறுத்துறீங்களோ அந்த அளவுக்கு உங்க மனசு உள்ள போகும். உங்க மனசார்ந்த பரமனை நினைக்கும் எப்பொழுது நீங்க பேச்சு நிறுத்தினீங்கன்னா. அனாவசியமாக இந்த பேச்சும் பேசுறதில்லை. ஒவ்வொரு வார்த்தையும் நம்ம பேசுறதுக்கு முன்னால் இது தேவையா என்று நினைத்து பார்த்து பேசுங்கள் அப்படின்னு சொல்றது. இது போல மௌன விரதம் சொன்னேன். அதே போல தான விரதம். யாரு வந்து கேட்டாலும் நான் கொடுத்து கொண்டே இருப்பேன் அப்படின்னு அப்படிப்பட்ட ஒரு விரதங்கள். எத்தனை விரதங்கள் வச்சுட்டு இருந்த, எவ்வளவு கஷ்டப்பட்டு உண்மையே பேசுறதுங்கிற விரதத்தை ஹரிச்சந்திர வச்சுட்டு இருந்த. யாரு எது வந்து கேட்டாலும் நான் கொடுப்பேன் கொடுத்து கொண்டே இருப்பேன் அப்படி பலிச்சக்கரவர்த்தி வச்சுருந்தார், சிபி சக்கரவர்த்தி வச்சுருந்தார். மகான்கள் எல்லாம் இப்படி ஒரு விரதத்தை எடுத்து அந்த பிரதிஜையை வைத்துக் கொண்டு அந்த நியமத்தை கட்டுப்பாட்டா இந்த வாழ்க்கையில விடாம நடத்தணும் அப்படின்னு வச்சுட்டு இருந்தார். அதே போலயே ராமனுக்கு ஒரு விரதம் வருதுதான். எப்படி சோபனம் விரதம் அஸ்யா அப்படின்னு பிரபன்ன அபயதான சங்கல்ப லட்சணம். அதான் சோபன். யார் தன்னை சரணாகி அடைஞ்சிருக்கானோ அவனுக்கு அபயத்தை கொடுத்துத்தான் ஆகணும், தீருவேன் அப்படின்னு எத்தனை கஷ்டம் வந்தாலும் அபயத்தை நான் கொடுப்பேன் என்று ஒரு விரதத்தை வைத்துக் கொண்டிருந்தார். ஆகையால் அவருக்கு சுவ்ரதா சோபனம் விரதமஸ்யா இது சுவ்ரதா சகதேவ பிரபன்னாய தவாஸ்மி ஜயாதே அபயம் சர்வபூதேப்யः ததாம்யேதத்வ்ரதம் மம. சகதேவ பிரபன்னாய ஒரு தரம் என்ன நமஸ்காரம் பண்ணினானேனால் நீதான் எனக்கு அடைக்கணும், நீதான் என்னை காப்பாற்றணும் என்ற மனசுல நினைத்தானேயானால் சகதேவ பிரபன்னாய தவ அஸ்மி நான் உனக்கு சேர்ந்தவன் அப்படின்னு அவன் நினைச்சா போறோம், வேற ஒண்ணும் வேண்டாம். அபயம் சர்வபூதேப்யः எல்லா பிராணிகளிடத்திலும் நான் அபயத்தை கொடுப்பேன். அப்படின்னு ராமாயணத்துல விபீஷணர் அங்கிருந்து 4 பேரோட சேர்ந்து வச்சிருக்கார். அண்ணாவுக்கு
உபதேசம் பண்ணியிருக்க. வேண்டாம் வேண்டாம், எந்த சீட்டை நீ கொண்டு வந்து வச்சிருக்கியோ அது பஞ்சாட்சார் இவ பண்ணி 5 தலைகளோட இருக்கக்கூடியதான பாம்பு என்று கருது. உன்னால ராட்சச வம்சமே அழிய போறது. நீ இத்தனை நாள் பண்ணியதான புண்ணிய கர்மாக்கள்லாம் அனுபவிச்சாச்சு, இது மேல பாப கர்மாவுடைய பலத்தை அனுபவிக்க போற. இத்தனையில் எத்தனையோ விதமாக சொல்லி சொல்லி பார்த்தாச்சு, எதை சொன்னாலும் நம்பல, எடுத்துக்கல. அவனுக்கு கர்வம். ஆகையால் விடல. இது மேல பாபமானது எந்த இடத்துல இருக்கோ, அதர்மம் எங்க இடத்துல இருக்கோ அதை விட்டுட்டு வரணும் எனக்கூடியதான அபிப்பிராயத்துல வந்து ஆகாசத்துல வந்து நிற்கிறார். என்னை தாங்கள் அழைத்துக் கொள்ளணும் என்று நினைக்கிறார். சொல்றார் ராமன் இடத்துல. ராமன் இப்ப பாக்குறேன், வரிசையா எல்லாரையும் உட்கார வச்சு, அப்ப நீங்க எல்லாம் சொல்லுங்க, நீங்க எல்லாம் சொன்ன பிறகு நீங்க என்ன சொல்றீங்களோ அதை தக்கவாறு நான் பண்றேன் அப்படின்னு ஒவ்வொருத்தரையும் கேட்கிறேன். ஏன்னா ஒரு ராஜாவா இருக்கிறவர் தான் தன்னுடைய அபிப்பிராயத்தை தான் எப்பொழுதும் அமல்படுத்தப்படாது, அதை முதல்ல தெரிஞ்சுக்கணும். அதே போலயே ராஜா மட்டுமல்ல, வீட்டுக்குள்ள ஒரு பெரியவரா இருக்கிறவர் கூட ஒவ்வொரு விஷயத்தையும் 4 பேரை கேட்கணும். சின்ன குழந்தையா இருந்தாலும் கேட்கணும், நீ என்ன பண்ற, என்ன நினைக்கிற. பிள்ளையா இருக்கட்டும், மாட்டு பொண்ணா இருக்கட்டும், பேரனா இருக்கட்டும், இந்த விஷயம் எப்படி கேட்டு அதுக்கப்புறம் உங்க இஷ்டமா நீங்க படுத்துக்கோ. கேட்டது அவ கேட்டது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா சொன்னால எப்படி பண்றது எல்லாத்தையும். அதே மாதிரி ராமன் ஒவ்வொருத்தரையும் கேட்கிறார். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு அபிப்பிராயத்தை சொல்றார். ஜாம்பவான கேட்கிறார். ஜாம்பவான் சொல்றார், நான் வயசானவன் தான், ஆனா இந்த விஷயத்துல அனுமார் சொல்றதுதான் கரெக்டா இருக்கும், ஏன்னா அவர் தான் நேரா போய் பார்த்துட்டு வந்தவன் அப்படிங்கிற. சுக்ரீவரை கேட்கிறார். சுக்ரீவன் இக்கட்டான சந்தர்ப்பத்துல அண்ணா விட்டு வந்தது அது தப்பு, அவரை சேர்த்துக்கூடாது, சத்ரு சைன்யத்துல இருந்து வந்தவாட நம்ம சேர்த்துக்கூடாதுங்கிறார். இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்னா சொல்றார். அனுமார வந்து கடைசியில் இவர் பாட்டுக்கு மூலையில ராமநாம ஜப்பம் பண்ணிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கார். அப்ப அனுமார், நீங்க சொல்லுங்க உங்க அபிப்பிராயத்தை. எனக்கு அபிப்பிராயமே கிடையாது, இது சொல்ல முடியாது. ஆனா ஒண்ணு சொல்றேன், நான் சீதாதேவியை போய் பார்த்த சந்தர்ப்பத்துல இந்த லங்கையில இருக்கிறவா இல்ல நல்லவர்னு சொன்னா விபீஷணன் உத்தரதான் அப்படின்னு அம்மா சொன்னேன். அதை விட வேற ஒண்ணும் வேண்டியதில்லை. ஆகையால் இவர் நல்லவர், அவர் சேர்த்துக் கொள்றது தப்பொன்றும் இல்லை அப்படின்னு இப்படி வரிசையாக ஒவ்வொருத்தர் நாள் நீலன் விழாப்பவன் இருந்தாருன்னு சொன்னார். எல்லாத்தையும் கேட்டார் பொறுமையா. அப்புறம் ராமன் என்ன பண்ணார் தெரியுமா, நான் ஒரு சேஷம் போட்டார். சேஷங்கோ பட்டாபிஷேகம் பண்ணி விடுங்கிறது. என்னன்னா ராஜ்யம் எங்கே இருக்க பட்டாபிஷேகம் பண்றதுக்கு? ஏன் இல்லப்பா, ராவணனை ஜெயிச்ச பிறகு அந்த ராஜ்யம் இவனுக்குத்தான். என் ஃப்ரெண்டுக்கும் இருக்கான் சுக்ரீவன், எனக்கு கேட்டா ராஜ்யம் கொடுக்க மாட்டாரா? கொடுத்துருவேன். பரதனை கேட்டா ராஜ்யம் கொடுக்க மாட்டாரா? முதல்ல பட்டாபிஷேகம் பண்ணி கொடுத்தாரு முழுக்க. அவன் அவர் எப்படி கேட்க போயிட்ட, வேற ஒண்ணும் ஒரு குவாலிபிகேஷன் வேண்டியதில்லை. நீ எனக்கு சேர்ந்தவன், நான் தங்களுக்கு சேர்ந்தவன் அப்படின்னு நினைச்சாலும் போதுமே. அதை விட வேற சகலதே பிரபன்னாய அபயம் சர்வபூதேபிய, எல்லா பூதங்களிலிருந்தும் நான் அபயத்தை கொடுத்தேன், நான் காப்பாற்றுவேன் அப்படிங்கிற ஒரு விரதம் அப்படி. அதே போல நம்ம சரீரத்துக்குள்ள மூலாதார சுவாதிஷ்டான மணிப்பூர அநாத விசுத்தி ஆஜ்ஞா எனக்கூடியதான சக்கரங்கள், அந்தந்த சக்கரத்தில் இருக்கக்கூடியதான ஸ்வரூபத்தை அந்தந்த பீஜாட்சரங்களாக அதை எடுத்து மனசாங்கிய நிறுத்தி பரமாத்மா இடத்துல நம்ம சேர்த்தோமையானால் பஞ்சபூதங்கள்ல இருந்து இவனுக்கு ஒரு சுத்தியானது ஏற்படும். பஞ்சபூதங்களை ஜெயிக்கக்கூடியதான வல்லமை இவனுக்கு வருது. ஆகையால் இந்த பிரக்கிரிக்கு பூத சுத்திங்கிற ஒரு பிரக்கிரிய தாந்திரிக வசனத்தில் இருக்கக்கூடியதான பிரக்கிரிய, அதைத்தான் நீங்க சூப்பராத்தம்ங்கிற சொல்ற. இது ஸ்ரீ ராமாயணே ராமவதனம் திரு சோபனம் முகம் அத்யா இது சுமுகா. அடுத்தது நாம் தினந்தோறும் பூஜை பண்ற காலத்துல முதல்ல பிள்ளையார பூஜை பண்ணிட்டு இருக்கோம். அந்த பிள்ளையார சொல்லும் பொழுது முதல் நாம என்ன, சுமுகம் கபிலோ கஜ சுமுகா. இந்த நாம எல்லோருக்கும் பிடிச்சதான நாம, ஆனா அவன் தான் சுகமாக இருக்க மாட்டேங்க.
யார பார்த்தாலும் இந்த முகத்துல கடுக்குதுன்னு எப்ப பார்த்தாலும் ஏன் சார் கடுக்கு தெரிஞ்சிடா போல அந்த முகத்தை வச்சிருந்துக்க புன்சிரி போல இருந்தா என்ன ஏன்னா உள்ளூர் ஒரு ஆனந்தம் இருந்தாதான் சார் முகத்துல ஒரு ஆனந்தம் வரும். முகத்துல ஆனந்தம் எப்ப வரும்? உள்ளூர சாந்தி இருக்கலாம். அந்த உள்ளூர் இருக்கக்கூடியதான சாந்தினா அந்த உள்ள இருக்கக்கூடியதானதான் முகத்துல காட்டும். அப்படிப்பட்டதான ஒரு பருவம் பகவான் எப்பொழுதும் ஆனந்த விக்கிரமா இருக்கார். ஆகையால் அவருடைய முகமானது சுமுகமா இருக்கு. மனுஷா எல்லோருமே உள்ளூர் அந்த ஆனந்தத்தையும் அனுபவிக்கணும். முகத்துல மலர்ந்ததாக இருக்கணும். எப்ப பாருங்க ஏதாவது ஒரு கவலையே நினைச்சுட்டே இருப்பான். அவாரியும் கேட்க போச்சு, அவ்வளவுதான் தொடர்ந்து மூட்டையை அவிழ்த்து விட்டான், அவ்வளவுதான் கிருஷ்ணா இருக்கணும். ஏண்டா அவரோட பேச ஆரம்பிச்சோம். நான் 2 மணி நேரம் ரோட்ல நிக்க வச்சு வாசல் நடக்கிற கஷ்டங்களை எல்லாம் சொல்லிட்டு வருவோம். ஒரு நிமிஷம் இதை கேட்டு போங்க, இதை கேட்டு கேட்டாருன்னா கஷ்டத்தை சொல்லி பரிமாறிட்டாதான் குறையுமா? குறையல. அவன் கஷ்டம் இவனுக்கு ஒன்று தெரிய மாட்டேங்கிறது. மனுஷாளுக்கு கஷ்டங்களை பகவான் இடத்துல கொடுத்து விட்டு நீங்க பகவானை தியானம் பண்ணிட்டு இருக்க வச்சு அதை விட வேற உபாயம் தருண உபாயம் கிடையாது. இருந்தாலும் மனுஷியாருக்கு இது ஒரு வழி. அப்படி இல்லாமல் எப்பொழுதும் புன்சிரிப்போடு இருக்கக்கூடியதான ஒரு ஸ்வரூபம் இருக்கிறதுல இது ராமனுடைய ஸ்வரூபம். அதான் சுமுகா சோபனம் முகமத்யா இது சுமுகா பிரசன்னவதனம் சாரு பத்மபத்ராயம். ராமனை சொல்லும் பொழுது பிரசன்னவதனம் புன்சிரிப்போடு இருக்கக்கூடியதான முகம் உள்ளவர். சாரு பத்மபத்ர ஆயதம் அழகாகவும் தாமரை இதழ் போன்றதான நீண்டதான கண்களை உடையவராகவும் அப்படி இருந்தவர்னு ராமாயணத்துல அவரை பத்தி சொல்றது. ஆயன் நாமும் எப்பொழுதும் இதுக்காக வெறும்னு ஒரு சிரிச்சுட்டே இருந்தேன்னு வச்சுங்களேன், ஆர்டிபிஷியலா சிரிச்சு எல்லாரும் பார்த்து பைத்தியம்னு நினைப்போம். அப்படி இருக்கப்படாது. முகமானது மலர்ந்து இருக்கணும், சிரிப்பானது பல்வரிசை தெரியாம இருக்கணும். அப்படி இருக்கணும். அதுக்கு என்ன பல்வரிசை சிரிச்சு சத்தம் போட்டு சிரிச்சாலே அது அட்டகாசம்னு வேறு. அது அரக்கர்கள் தான் பண்றது. தேவதைகள் தான் பண்றது. மனுஷியால எப்படி பண்ணணும்? முகமானது மலரணும், ஒரு சந்தோஷமா இருக்கணும், அவ்வளவுதான். அதனால சுமுகா சோபனம் முகமஸ்யா இது சுமுகா பிரசன்னவதனம் சாரு பத்மபத்ராயம். அதுக்கப்புறம் இன்னொன்னு, இந்த ராமாயணத்துல ஒரு விசேஷம் நம்ம பார்க்கிறோம். வனவாசே சுமுகத்வாத்வா தாசர ஸ்ரீராம சுமுகா. காட்டுலயும் ஒரு சந்தோஷமா இருந்தார். ஞாபகம் வச்சுக்கணும். நேற்று ராத்திரி உங்களுக்கு பட்டாபிஷேகம்னு சொல்ற. பட்டாபிஷேகம்னு சொல்லி ஆத்துக்கு வந்து சீதாதேவி சொல்லி அதுக்கப்புறம் வசிஷ்டர் வந்து எல்லா விதமான விரதங்களையும் எல்லாத்தையும் சொல்லி யாகங்களை இதை பண்ணி தயார் பண்ணி ரெடி ஆயிடுது. பூஜைகள் விரதங்கள்லாம் காலமே 4 மணிக்கு ராஜா கூப்பிடுறார். சரி சீதாதேவி நீங்க இருமா, நான் போயிட்டு வர்றேன், தேர்ல வரேன். வந்ததுமே உனக்கு ராஜ்யம் கிடையாதுன்னு சொன்னா மட்டும் போறாதல்ல, நீ காட்டுக்கு போகணும் அப்படிங்கிற. அப்ப நவனம் கந்து காமஸ்ய வசுந்தராம சர்வலோகாஜகேவ மனோராமஸ்ய விவ்யவே விவ்யதே. நேற்றுக்கு ராத்திரி ராஜ்யமும் உனக்கு யமராஜ்யம் உனக்கு என்று சொல்லும் பொழுது முகத்துல புன்சிரிப்பு எப்படி இருந்ததோ அதே புன்சிரிப்பு தான் காட்டுக்கு போகணும்னு சொன்னவரே காட்டுக்கு போற சந்தர்ப்பத்திலையும் இருந்ததான். சாதாரண மனுஷன் பூமியில விழுந்து பொழந்து எனக்கு இப்படி ஆயிடுத்தா இப்படி ஆயிடுத்த கத்துட்டு அடிச்சுட்டு என்னென்னமோ பண்ணுவானுங்க. ஒன்றும் கிடையாது சார். ஏது ராஜ்யம்னு ஏதோ கொஞ்சம் காசுன்னு நினைச்சிட்டு இருக்கல, பூமண்டலம் முழுக்க அவ்வளவு இருந்தாலும் ஏதாவது எனக்கு வேணும் வேண்டாம் கவலைப்பட்டார். அந்த முகத்துல ஒரு மாறுதலும் ஏற்படலையே. அதனால்தான் அவருக்கு சுமுகர்னு. நமக்கு ஏதாவது ஒரு சின்ன விஷயம் வந்தாலே முகத்துல அப்படியே கருப்பா போயிடும், கண்ணுல இருந்து ஜலம் ஜாஸ்தா கொண்டும். இதெல்லாம் பண்றாங்க. விவகாரம் என்ன? அந்த அட்டாச்மெண்ட் இல்லாம இருந்தார். அதனால்தான் சாதிதர்வாவதனம் ஸ்ரீமான் அபிவேகாத் பரம் பிரியம் ஸ்வபிதர்வதனம் ஸ்ரீமான். அப்பா அவருடைய வார்த்தையான அபிஷேகாத் பரம் பிரியம் மனசா பூர்வமா பாத்திய
வாசா பிரதிகிரகீதமான முதல்ல மனசுனால ரெடி ஆயிட்டாரா. பிறகு காட்டுக்கு போகணும்னு பேரு வந்துட்டார். ஈமானி குமாரன்னு பிறகு நவ பஞ்சட்டா. இந்த 9, 5 இப்படி 14 வருஷங்களும் ராஜ்யத்துல இருந்து வருஷாரி பரவா ஒண்ணும் கவலையே பண்ண வேண்டாம். எனக்கு ஒண்ணும் வேற ஒண்ணும் அது என்ன ஏன் காட்டுக்கு போன சொன்னேன் எதையும் கேட்கல. நீங்கள் போட்டோன்னே போற அவ்வளவுதான். அந்த ஒரு உறுதி மனசுல இருக்கிறான். துன்பம் வந்துட்டு நான் என்ன தப்பு பண்ணினேன், எனக்கு எப்படி மறுபடியும் புலம்பரம் பாருங்க. ஒண்ணும் வேண்டாம், நம்ம பிராரத்தம்